ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உளுந்து அடிக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். நான் இது வரைக்குமே வந்து உளுந்து விளைய வச்செல்லாம் காமிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து உளுந்தை எப்படி நாங்கள் வந்து அடித்து எடுக்கிறோம் அந்த செடியிலேருந்து அப்படின்னு காமிக்க போகிறேன். வந்து நம்ம கொல்லிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த உளுந்து மிஷின் இங்கே இருக்குது. எங்கள் வீட்டில் மாடுலாம் வளர்க்குறாங்க, நிறையா மாடு வளர்க்குறோம். தலையில் எனக்கு வேணாம், நான் வந்து சரி நான் சரி நானும் அள்ளி போடுறேன், கவலைப்பட நானும் அள்ளி போடுற பேரப்பா. தெரியுதா? இந்த மாதிரி இருக்கிற உளுந்து இந்த மாதிரி செடியாக இருக்கும். இருட்டா தெரியும், இந்த மாதிரி செடியாக இருக்கும். இது வந்து இப்போ உளுந்தா லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சில் எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறேன். இதுக்குள்ளே இருப்பாங்க இதோ இது சிடி. இதை வந்து நாங்கள் இப்போ வந்து உளுந்தாக மாற்றி காட்டுவோம். அது வந்து மிஷின் தான் மாற்றும், நாங்கள் அள்ளி மட்டும் தான் போடுவோம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் இருட்டாயிடுச்சு அப்படின்னாலும் வீட்டுக்கு போய்ட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வா, உளுந்து அடித்து முடிச்சுட்டு கூப்பிட்றோம். அடிக்கிறத வந்து நான் இங்கேருந்து உனக்கு லைவாக காமிக்கிறேன். மக்களே, அங்கே வந்து இருட்டாயிடுச்சு, அதனால் வந்து என்னால் பேச முடியல, விளாக் எடுக்க முடியல. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து மிஸ்ட் அடித்தோம். அந்த செடியாக காமிச்சல அது வந்து இப்படி ஆயிடுச்சுப்பா. தெரியுதா? நல்லா கை கிட்ட காமிங்க. ஓகே, முடிஞ்சு டோட்டல் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் விளாகாக காமிக்கிறேன். இப்போ வந்து பச்சை பயிர் இருக்குது, அதை காமிக்கிறேன். ஓகே, விவசாயியோட எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேர்வை. இங்கே பார்த்தீங்களா, வேர்வை சிந்துற அளவுக்கு உழைச்சிட்டு வந்துடுங்க. எல்லாம் எத்தனை மூட்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 1 2 3. இதோட வேல்யூ கால்குலேஷன் பண்ணால் 10,000 தான் வரும். ஆனால் இதுக்காக வேலை பார்த்து ஒரு 3 மாதம் இருக்குமா, 3 மாதமாக இதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு விவசாய வேலை செய்யலாம். ஸோ அதனால் ஒரு விவசாயிக்காக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கேட்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து அவ்வளோ மதிங்க, அவ்வளோதான். ஓகே, பபாய்.